ஓகே, நெட்வொர்க்கிங்கில் இந்த ஓஎஸ்ஐ மாடலை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஓஎஸ்ஐ மாடலுக்கு அது அடுத்த கேட்டகரியான டிசிபி மாடல் பற்றி பார்த்துருந்தோம் நேற்று. கரெக்டாக? ஆமாம் இல்லையாங்க? ஸோ அப்படி பண்ணும்போது இந்த ரெண்டு கேட்டகரியில் உள்ள டேட்டாவை ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஓஎஸ்ஐ மாடலில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியும் டிசிபி ஐபி மாடல் ஆக்டிவிட்டியும் சேர்ந்து பண்ணனால என்னென்ன கேட்டகரிலாம் இருக்குது, அது மூலமாக நமக்கு என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதில் மொத்தம் 3 கேட்டகரி பிரிக்கிறான். ஃபஸ்ட்டு என்னது, அப்பர் லேயர் அண்ட் லோவர் லேயர் பிரிக்கிறாங்க. தென் ஹோஸ்ட் லேயர் அண்ட் மீடியா லேயர் இன்னொரு லேயர். தென் லாஸ்ட்டாக உள்ள பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ அண்டு அப்ளிகேஷன் சொல்லிட்டு மொத்தம் 3 கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன சார் கற்றுக்கணும், நீங்கள் என்ன சார் நீங்கள் கற்றுக்கிற போகிறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த 3 லேயரில் என்னென்ன லேயர் கேட்டகரிலாம் ஆட் ஆகுது அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ப்ளஸ் ப்ரோட்டோக்கால் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ப்ளஸ் போர்ட் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை ஈஸி என்னென்ன பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதில் நீ ஃபஸ்ட்டு நீ பார்க்க போகிறது இந்த ஓஎஸ்ஐ மாடலில் அப்பர் லேயர் லோயர் லேயர் இருக்கு இல்லையா, அதை மட்டும். ஸோ இந்த ஓஎஸ்ஐ மாடலில் 2 கேட்டகரியாக பிரிப்பான். அதில் உள்ளதான் ஃபஸ்ட்டு கேட்டகரி. அதில் அப்பர் லேயர் லோயர் லேயர் ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் லேயர் மீடியா லேயர். ஓகேவா? இப்போ இந்த அப்பர் லேயரில் மொத்தம் 3 லேயர் ஆட் ஆகுது. ஓகேவா? தென் அப்ளிகேஷன் வரும், ப்ரெசன்டேஷன் வரும், செஷன் வரும். இந்த 3ம் சேர்ந்தது என்ன கால் பண்ணுறான், அப்பர் லேயர் கால் பண்ணுறான். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா லோவர் லேயர் இருக்குது. மீதம் 3 மேலே டாப்பில் வந்துச்சுன்னா அப்போ 4 நமக்கு என்ன ஆயிரும், லோவர் லேயர் ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர் அண்ட் ஃபிசிக்கல் லேயர் பார்த்தீங்கன்னா லோவர் லேயர் கால் பண்ணுறாங்க. தென் அதே ஓஎஸ்ஐ மாடலில் இன்னும் ஒரு கேட்டகரியாக பிரிக்கிறான். அதாவது ஹோஸ்ட் லேயர் அண்ட் மீடியா லேயர் பிரிக்கிறாங்க. அதே இந்த அப்பர் லேயரில் ஜஸ்ட்டு ஒரு லேயர் மட்டும் ஆட் பண்ணாங்க அப்படின்னா அது ஹோஸ்ட் லேயர்னு கால் பண்ணுறாங்க. ரொம்பலாம் இல்லை, சிம்பிள். நம்ம அப்பர் லேயர் ஃபஸ்ட்டு இல்லையா, அதோட நீ என்ன பண்ணிக்க, டிரான்ஸ்போர்ட் லேயர் நீ ஆட் பண்ணிக்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆட் ஆகுது, அடுத்து 1 + 1 ஆட் ஆனது அது என்னவா மாறிடுது, ஹோஸ்ட் லேயராக மாறிடுது. ஸோ லாஸ்ட் 3 என்னவா கால் பண்ணுறான், அது மீடியா லேயர்னு கால் பண்ணுறாங்க. புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஓஎஸ்ஐ மாடலுக்கு அடுத்த அட்வான்ஸ், அடுத்து இனி வர ஃபியூச்சரில் இப்போ கரண்ட் கட்டத்தில் ரொம்ப லேட்டஸ்ட்டாக சொல்லி போகிறது பார்த்தீங்கன்னா இந்த டிசிபி ஐபி மாடல் தான். இந்த டிசிபி ஐபி மாடல் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ஓஎஸ்ஐ மாடலில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குதோ அதே தான் இங்கே நடக்கும். ஓகேவா? இந்த 7 லேயரே மெர்ஜ் பண்ணி நமக்கு என்ன பண்ணால் 4 லேயராக கொடுத்தாங்க. இந்த 7 லேயரில் என்னென்ன லேயரெல்லாம் நடக்குதோ அது இந்த 4 லேயரில் மட்டும் தான் நடக்குங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் 2 கேட்டகரியாக பிரிக்கிறான். ஸோ டேட்டா ஃப்ளோ லேயர்னால் என்ன, அப்ளிகேஷன் லேயர்னால் என்ன அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் அப்ளிகேஷன் லேயர் மட்டும் தனியாக ஒரு லேயர் பிரிக்கிறாங்க. இப்போ நீ என்ன கவனிக்கணும் அப்படின்னா இப்போ இந்த அப்ளிகேஷன் லேயரில் என்ன லேயர்லாம் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வரும், ப்ரெசன்டேஷன் வரும், செஷன். இந்த 3ம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா டிசிபி ஐபி மாடலில் ஒரே ப்ராசஸாக நடக்கும். ஓகேவா? ஸோ இங்கே டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு என்னவா மாறிடுது, டிரான்ஸ்போர்ட் லேயராக தான் இருக்குது. அதே மாதிரி நெட்வொர்க் லேயர் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் லேயராக மாறுது. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அக்சஸ் லேயர் நெட்வொர்க் அக்சஸ் லேயரில் 2 கேட்டகரி ஆட் பண்ணுறாங்க. அதாவது இந்த டேட்டா லிங்க் லேயரையும் ஃபிசிக்கல் லேயரையும் மெர்ஜ் பண்ணி இங்கே ஒரே லேயராக கொடுத்துட்டாங்க. மேலே அந்த அப்ளிகேஷன் லேயர் பார்த்தோம் இல்லையா, இந்த 3 லேயரில் என்ன லேயர்லாம் மெர்ஜ் பண்ணியிருக்காங்களோ இது மொத்தமாக ஒரே அப்ளிகேஷன் வர மாதிரி இங்கே 2 லேயர் ஆட் பண்ணிட்டு என்ன கொடுத்துருக்கான், சிங்கிள் லேயராக கொடுத்துருக்கான். அப்போ அந்த லாஸ்ட் 3 லேயரை என்ன கால் பண்ணுறாங்க, டேட்டா ஃப்ளோ லேயர் கால் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்டகரி நீ தனித்தனியாக பிரித்து கற்றுக்கிட்ட ப்ளஸ் ப்ரோட்டோக்கால் படிச்சுட்ட அப்படின்னா நெட்வொர்க் இன்ஜினியர் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு டேட்டாவை ஈஸியாக மானிட்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். ஓகேவா? புரியுதா?